நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரிகட்டுவார், பயப்படாதே. 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். நம்மை நிந்திப்பதற்கு, அதாவது அவமானப்படுத்துவதற்கு நமக்கு எதிராக ஏராளமானோர் இந்த பூமியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் தொங்கிய போது கூட அவரை நிந்தித்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். இயேசுவை எல்லா ஜனத்திற்கும் முன்பாக ஏளனம் செய்தார்கள். இயேசு ஜனங்களுக்கு கொடுத்த விடுதலையையும் இரட்சிப்பையும் ஏளனம் செய்தார்கள். அவர் நிந்திக்கப்பட்டார். ஆனால் அவருடைய சிலுவை மரணம் இன்று வரையிலும் கோடான கோடி ஜனங்களை விடுவித்து இரட்சித்து இருக்கிறதே. இப்போது அவரை நிந்தித்தவர்கள் தங்கள் முகத்தை எங்கே கொண்டு வைத்து கொள்வார்கள்? நிந்தித்த நிந்தனை இரட்சிப்பாய் நன்மையாய் மாறியது. சில நேரங்களில் நாமும் இப்படித்தான் இயேசுவை போல நம்மை நிந்திப்பவர்களை நிந்திக்கட்டும் என்று விட்டுவிட வேண்டும். அது பிற்காலத்தில் பெரிய நன்மையையும் இரட்சிப்பையும் கொண்டு வரும். தாவீது ராஜாவும் இப்படி ஒரு நிந்தனையைத்தான் இங்கே அனுபவித்தார். தாவீது ராஜாவாக இருந்த போதிலும் அவரது மகன் அப்சலோம் ராஜ்யபாரத்தை அநீதியாக ஆக்கிரமித்ததினால் அவனுக்கு தப்பி தாவீது ஓடிவிட்டார். தாவீதோடு தாவீதின் வீரர்களும் இருந்தனர். இவர்கள் பகூரிம் என்ற இடத்திற்கு வந்தபோது சவுல் ராஜாவின் வம்சத்தைச் சேர்ந்த சீமேயு தாவீதையும் அவன் ஊழியக்காரரையும் நிந்தித்தான். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது கற்களையும் எறிந்தான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று சொன்னான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் என்றான். அதற்கு தாவீது ராஜா, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று பெருந்தன்மையோடு சொல்லி இந்த நிந்தனையை ஏற்றுக்கொண்டு நிந்தனையை நன்மையாக சரிகட்டுவார் என்று சொன்னான். பிற்காலத்தில் அப்படியே நடந்தது. நீங்களும் இயேசுவை போலவோ அல்லது தாவீதை போலவோ நிந்திக்கப்பட்டு அவமானப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். நிந்தனை நிச்சயமாகவே நன்மையாக மாறும். அப்போது நிந்தித்தவர்கள் வெட்கப்படுவார்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.